வர்த்தக நிறுவனங்கள், அலுவலகங்கள், கடைகளின் பெயர்களை தமிழில் பிரதானமாகவும் மற்ற மொழியில் சிறிய அளவிலும் எழுதப்பட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டு இருந்தது. இது பல்வேறு கடைகளின் உரிமையாளர்களால் அற்புதமான தமிழ் பெயர்களை தேடிப்பிடித்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதாக அமைந்துவிட்டது. ஐஸ்கிரீம் கடைகள் பனிக்குழையம் என்றும், பேக்கரிக்கு வெதுப்பகம் என்றும், மரச்சாமான்கள் கடைகளுக்கு அரைகலன்கள் கடை என்றும் தூய தமிழில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பெயின் கடைகள் வர்ண விற்பனை நிலையமாகவும், எலக்ட்ரிக்கல்ஸ் என்பது மின் பொருளகம் என்றும், ஏசி பழுது நீக்கும் கடை என்பது குளிரூட்டு பழுதகம் என்றும் மாறிப்போய் உள்ளன. இதைப் போல ஏராளமான தூய்மையான தமிழ் பெயர்கள் தெருவெங்கும் கடைகளில் மிளர்கின்றன. இவ்வளவு நாள் இங்கிலீஷ்ல பேக்கரின்னு இருந்துச்சு. அது இப்ப தமிழ்ல தமிழ் செம்மொழி மாநாட்டுக்காக இது மாத்தினதுனால ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. அதே சமயத்துல வெதுப்பகம்ங்கிறது மக்களுக்கு இப்போதைக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கூடிய சீக்கிரத்துல வெதுப்பகங்கிறது தமிழ்ல எல்லாத்துக்கும் பேசக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தையா நல்லா அமைஞ்சு போயிடுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். பிறந்ததிலிருந்து பெரும்பாலான ஆங்கில வார்த்தைகளையே பயன்படுத்தி வந்த தாங்கள் இதுபோன்ற மாற்றங்களால் தூய தமிழ் வார்த்தைகளை தெரிந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று இளம் தலைமுறையினர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். டீ கடைக்கு தேநீர், காஃபிக்கு குழம்பி, பேக்கரிக்கு அடுமனை என்ற நிறைய விஷயத்தை நாங்க கத்துட்டு இருக்கோம். மெடிக்கல் ஷாப்புக்கு மருந்தகம்லாம் மாத்திருக்காங்க. இதுல இருந்து நாங்க நிறைய தெரிஞ்சுக்கு வரோம். ஸ்கூல்ல சொல்லி தருவாங்களே தவிர தூய தமிழ்ல அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. மோஸ்ட்லி நாங்க பேசுறதெல்லாம் இங்கிலீஷ் மாதிரி தான் பேசுவோம். அது மட்டும் இல்லாம இந்த ஜெராக்ஸ் கடை அதெல்லாம் நகல் கடை அப்படின்னு சொல்றாங்க. செருப்பு கடையெல்லாம் காலனி கடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தமிழ்லயே இன்னும் தூய தமிழ் வார்த்தைகள்லாம் நாங்க கத்துக்கிறோம். அழிந்து வரும் மொழிகள் பட்டியலில் தமிழ் மொழி இடம் பிடித்திருப்பதாக யுனெஸ்கோ போன்றவற்றால் தவறான தகவல் பரப்பப்பட்டது. இத்தகைய தோற்றத்தை முழுமையாக புரட்டி போடும் வகையில் கோவை செம்மொழி மாநாடு மக்களிடம் தாக்கத்தையும் தீவிர மொழிப்பற்றையும் ஏற்படுத்தியுள்ளது.